சோஃபியா. இந்த வீடியோல ஒரு டிக்கெட் எப்படி கிரியேட் பண்ணலாம், ஸோ இந்த டிக்கெட்க்கு என்னெல்லாம் பண்ணலாங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டிக்கெட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். கிரியேட் கொடுத்தா எனக்கு கிரியேட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்துட்டு டிக்கெட் வித் கான்டாக்ட் வித்வுட் கான்டாக்ட்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நீங்க இப்போ ஒரு டிக்கெட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு கான்டாக்டே இல்லாம கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு கஸ்டமருக்கு இருக்க ஒரு கான்டாக்ட் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா டிக்கெட் வித் கான்டாக்ட் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வித் கான்டாக்ட்ல இருக்கும்போது கான்டாக்டோட டேப் நமக்கு இங்க ஷோ ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த டிக்கெட்டுக்கு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துக்கலாம். சப்ஜெக்ட் கொடுத்துட்டு எந்த கான்டாக்ட் கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த கான்டாக்டோட நேமே நம்ம இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா கான்டாக்டோட நேம் கொடுத்ததும் எனக்கு அவங்களோட நேம், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே எனக்கு இங்க வந்து ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம டாக்ஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்க வந்து இந்த டிக்கெட்டை யார் கிரியேட் பண்றாங்களோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து இந்த டிக்கெட்டுக்கு அசைனி ஆயிடுவாங்க. ஸோ ப்ரையாரிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த டிக்கெட்டோட ப்ரையாரிட்டியை நீங்க இங்கேயே மென்ஷன் பண்ணிக்கலாம் ட்ராப் டவுன்ல. அதே மாதிரி சர்வீஸே நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த டிக்கெட் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து ரைஸ் ஆகுதோ அதையும் நம்ம இங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்சர்ட் ப்ரீ டிஃபைன்ட் ரிப்ளை. ஸோ இந்த டிக்கெட் சம்பந்தமா ஏதாவது ப்ரீ டிஃபைன்ட் ரிப்ளைஸ் நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கனாலும் அதே நம்ம இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாலேஜ் பேஸ் லிங்க்கும் நம்ம இங்க வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அந்த டீடைல்ஸ்லாம் கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு டிக்கெட்டோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ண டிக்கெட்டோட பேஜ் இப்போ எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இது என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு, ஸோ இந்த இதில் என்னெல்லாம் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ நான் கிரியேட் பண்ணதும் எனக்கு அதோட ஐடியும் அங்கே என்ன சப்ஜெக்ட் கொடுத்தேனோ அதுவும் எனக்கு இங்கே ஷோ ஆகும். இந்த டிபார்ட்மெண்ட்ல நான் கிரியேட் பண்ணேனோ அதுவும் எனக்கு இங்கே ஷோ ஆகும். யார் கிரியேட் பண்ணாங்கிறது ஷோ ஆகும். எப்போ கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும். அதே மாதிரி அங்கே நம்ம ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அதுவும் நமக்கு இங்கே ஷோ ஆகும். நம்ம கிரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டா ஓப்பன் பண்ற ஸ்டேட்டஸ் இருக்கும். நம்ம வந்துட்டு அடுத்த ப்ராசஸ் பண்ணும்போது இந்த ஸ்டேட்டஸையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரையாரிட்டி பொறுத்த வரைக்கும் அங்க என்ன கொடுத்தோமோ அதுவே எனக்கு இங்க ஷோ ஆகும். நம்ம இங்கேயும் இந்த ப்ரையாரிட்டி சேஞ்ச் பண்ணணும், சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிக்கெட் ஓவர்வியூ பொறுத்த வரைக்கும் அங்க என்னென்ன டேட்டாஸ்லாம் கொடுத்தோமோ அதுக்கு இங்க ஷோ ஆகும். நம்ம ஏதாவது இந்த டாஸ்க்கு ரிப்ளை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது நம்மளுக்கு இங்க ஷோ ஆகும். நோட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டிக்கெட்டுக்கு ஏதாவது நோட்ஸ் கிரியேட் பண்ணாலும் நம்ம நோட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிமைண்டர்ஸும் நம்ம இந்த டிக்கெட்டுக்கு செட் பண்ணிக்கலாம். இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி நம்ம ரிமைண்டரும் செட் பண்ணிக்கலாம். எப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும், யாருக்கு நோட்டிஃபை ஆகணும், என்ன டிஸ்கிரிப்ஷன் நோட்டிஃபை ஆகணும் அப்படிங்கறதே நம்ம வந்து ரிமைண்டர்ஸ்ல செட் பண்ணிக்கலாம். டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த டிக்கெட்டுக்கு நீங்க ஏதாவது நியூவா டாஸ்க் கிரியேட் பண்றீங்கனாலும் நம்ம அதை வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஆட் ரிப்ளை. ஸோ நம்ம இங்க காட்டுற ரிப்ளை வந்துட்டு நம்ம இங்க ஆட் பண்ண ரிப்ளைஸ் தான் நம்மளுக்கு இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ இதோட ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம இங்கே கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கும் ப்ரீ டிஃபைன்ட் ரிப்ளைஸ் கொடுத்துக்கலாம். நாலேஜ் பேஸ் லிங்க்லாம் நம்மளுக்கு இது கொடுத்துக்கலாம். ஃபைல்ஸ் ஏதாவது அட்டாச் பண்ணாலும் நம்ம இந்த பிளேஸ்ல வந்து நம்ம ஃபைல்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ மோர் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எடிட், டெலிட். இங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எடிட் ஆப்ஷன் வச்சு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் டெலிட். இந்த டிக்கெட்டே எனக்கு வேணாம்னு நினைச்சீங்கன்னா நம்ம டெலிட் ஆப்ஷன் கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம். ஒரு டிக்கெட் எப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் நான் சர்ச் போயிட்டு ஃபில்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபில்டர்ஸ்லாம் ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து டிக்கெட் அசைன் டு மீ. எந்தெந்த டிக்கெட்லாம் இப்போ கரண்டா ஃபைல்ல இருக்காங்களோ அவங்களுக்கு எந்தெந்த டிக்கெட்லாம் அசைன் ஆயிருக்கோ அதை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ கரண்டா டெமோ, ஓப்பன், இன் ப்ரோக்ரஸ், ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்ல டிக்கெட்ஸ்லாம் நீங்க ஃபில்டர் பண்ணி எடுக்கணும்னாலும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அசைன்டு மெம்பர், பர்டிகுலர் ஸ்டாஃபுக்கு கீழே என்னென்ன டிக்கெட்ஸ்லாம் அசைன் ஆயிருக்கோ அதே நம்ம வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் பீரியட், எப்போலாம் கிரியேட் ஆச்சோ அந்த டைம் பேஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி என்னென்ன பிரான்ச்ல கிரியேட் ஆச்சோ அதே நம்ம பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கரண்ட் பேஜ்ல இருக்க 25 என்ட்ரிஸோ இல்ல 50 என்ட்ரிஸோ 100 என்ட்ரிஸோ எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு எக்ஸ்போர்ட் எக்ஸல் கொடுத்தா எனக்கு எக்ஸல் ஃபார்மேட்ல எக்ஸ்போர்ட் ஆயிரும் இந்த டேட்டாஸோட. அதே மாதிரி CSV ஃபைல் ஃபார்மேட்ல நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இங்க இருக்கிற எல்லா பேஜஸும் எனக்கு எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சா எக்ஸ்போர்ட் ஆல் பேஜஸ் கொடுத்து எக்ஸல் கொடுத்தா எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். அதே மாதிரி இதுல இருக்க சம்மரி பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஸ்டேட்டஸ்ல எத்தனை டிக்கெட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி எனக்கு இங்க வந்து டிக்கெட்டோட சம்மரி இருக்கும். So thanks for watching this video. Thank you.